சென்னை பரங்கிமலையில் உள்ள உயர் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு அணிவகுப்புக்கான முன்னோட்டமாக நடைபெற்ற கண்கவர் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. சென்னை பரங்கிமலையில் உள்ள உயர் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்களுக்கான நிறைவு அணிவகுப்பு நாளை நடைபெறவுள்ளது. இதன் முன்னோட்டமாக ராணுவ அதிகாரிகள், பயிற்சி பெறும் அதிகாரிகளின் குடும்பத்தினர் கண்டுகளிக்கும் விதமாக சிறப்பு ராணுவ குழுவினரின் பல்வேறு வீரதீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதலில் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி பெற்ற வீரர்கள் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். தீவளையத்திற்குள் புகுந்து வெளியேறிய காட்சிகள் காண்பவர்களை பரவசப்படுத்தியது. களரிப்பயிற்று எனும் தற்காப்பு கலையில் பயிற்சி பெற்றவர்கள் கொம்பு, சுருள்வாள், கேடய சண்டை போன்றவற்றையும் செய்து காட்டினர். இதேபோல் பேண்ட் வாத்திய குழுவினரின் குழு நடனமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குதிரை ஏற்ற வீரர்கள் குதிரையுடன் எதிராகவும் சுழல் வடிவிலும் வேகமாக குதிரைகளை ஓட்டிச் சென்று சாகசங்களில் ஈடுபட்டனர். அடுத்து பயிற்சி பெற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் எதிரிகளின் பதுங்கு குழிகளை அழிப்பது, போர் முனைகளில் எதிரிகளை துல்லியமாக தாக்குவது உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக செய்து காட்டினர். சிறப்பாக செயல்பட்ட சாகச குழுவினர்களுக்கு பரங்கிமலை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏஜே பெர்னாண்டஸ் பரிசுகளை வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.